ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஓமானில் பார்த்தீங்கன்னா ஈத் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டு வீக்கெண்ட் சேர்ந்து 9 days லீவ் விட்டுருந்தாங்க. சரி எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து போனோங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பிளான் சொன்னோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பீச் போகணுன்னு சொன்னாங்க, ஒரு ஆள் டால்ஃபின் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோங்க. 2 nights 3 daysங்கிற மாதிரி பிளான் பண்ணி இதாக கிளம்பினோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டுங்க கரெக்டாக மண்டே ஆஃப்டர்நூன், அதாவது ஈத் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் புறப்பட்டோங்க. இங்கேருந்து அல்பந்தர் லூலு தான் பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டை போட்டிருந்தோம். அங்கே தான் போய் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டோங்க. லூலூவில் வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டுங்க. ஏன்னா நைட் இங்கே டென்ட்டில் ஸ்டேங்க, அதனால் வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக பீச்சுக்கு வந்துட்டோங்க. எந்த பீச் வந்தான்னு பார்த்தீங்கன்னா அல்ஷாவாதி பீச் தான் வந்திருந்தோம். பர்சனலாக இந்த பீச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 3 ஃபேமிலிஸ்க்குமே இந்த பீச் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ் விளையாடுறதுக்கு பார்க்கு உண்டு, பீச்லேயும் சூப்பராக விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. அது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த பீச்சில். அதனாலே இங்கே வந்தோங்க. வந்து இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. கரெக்டாக ஈத் இல்லைங்களா, ஈத் அன்னைக்கு எல்லாத்துக்குமே லீவுங்கனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நைட் எப்படி இருக்குமோ, இவ்வளோ ரஷ் இருக்குமோன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கம்மியாயிடுச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா டென்ட்டில் நாங்கள் 3 ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் எங்கூட இன்னொரு ஃபேமிலி யாரோ எங்கேருந்து வந்திருந்தாங்க, அவங்க மட்டும்தான் ஸ்டே பண்ணாங்க. நைட் போனே பார்த்தீங்கன்னா கார்ன் வேக வச்சு சாப்பிட்டோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் இட்லி மாவு வந்து ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்படிங்க. அதனால் இட்லி சுட்டுங்க. ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்படி. எல்லாம் திவ்யமாக சாப்பிட்டுங்க ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் காலைல பார்த்தீங்கன்னா இவரை மீட் பண்ணுற கொஞ்சம் ஏர்லியராகவே எந்திரிச்சிட்டேங்க. சன்ரைஸ் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச பிறகு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பீச்சோட அழகை பார்த்துட்டே டீ குடிச்சோங்க. என்னதான் நான் வீட்டுக்குள்ளேயே சமைச்சாலும் இது மாதிரி வெளியே வந்து சமைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க அந்த ஃபீலே. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட நேற்று மிச்சம் கொஞ்சம் தோசை மிச்சமாயிருச்சுங்க. அது மாதிரி ஆள் கொஞ்சம் தோசை ஒரு சப்பாத்தின்னு ஒரு இதில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க. நான் எட்டு வந்து தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிட்டாச்சுங்க. பீச்சிலெல்லாம் விளையாண்டுட்டுங்க. அப்புறம் அங்கே இருக்க பார்க்லேயே குட்டீஸில் விளையாட வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வர வழியில் கோல்டன் ட்ராகன் மார்ட் அங்கே தான் போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுனால நிறைய கடை இருந்துச்சு உள்ளே. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் சாண்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் வேறு பார்கெயின் பண்ணோம்னா நல்லா கம்மியாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இந்த ஹோட்டல் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க. நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வசந்த் பவனுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ஹோட்டலு. அதுக்கப்புறம் ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டுங்க. அப்போ நேராக பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் சாப்பிடோன்ட்டோம். பயங்கர பசிங்க. குட்டீஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பார்த்தீங்கன்னா நான் மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாருமே மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மினி மீல்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, சப்பாத்தி, வாழைக்காய் பொரியல், பாயாசம் எல்லாம் இருந்துச்சுங்க. சப்பாத்தி இருந்துச்சு குருமாவோட. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மினி மீல்ஸ். அதுக்கப்புறம் மீல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு போயிட்டுங்க ஒரு சின்ன நேப் எடுத்துட்டுங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வசந்தபவன் வந்து ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டுங்க நேராக பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டோம். சிவன் கோயிலுக்கு போகிறவள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க. இன்ச்சாக தான் நகர்ந்துச்சுங்க. பட் ஆனால் கரெக்ட் டைம் வந்துட்டோம். வந்து சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுங்க. கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா இது மாதிரி முருங்கீரை, கருவேப்பிலை எல்லாம் வச்சு விற்பாங்க. பட் ஆனால் நம்ம இங்கேயே நைட் ஸ்டேங்கிறதுனால எதுவும் வாங்கலைங்க. இதே நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஏதோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அங்கே முடிச்சுட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரமீஸ் தான் வந்தோம். ரமீஸ் ஹைப்பர் மார்க்கெட்டுங்க. ரமீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கடைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டுங்க மெயினாக அதுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுங்க. குட்டீஸ் பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. குட்டீஸ் அங்கேருந்து வரவே இல்லை. எல்லா குட்டீஸ் டாய் செக்ஷனுக்குள்ளே பூந்துட்டாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. பரம்பதமெல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இருக்குங்க பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு, பசியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி நைட் டின்னருக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோன் தோசை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதனாலே சரவண் பவன் வந்துட்டோம். கொஞ்சம் காஸ்ட்லி தான் சரவண் பவன், பட் டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் கோன் தோசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில்லி கோபி, சாம்பார் வடை, அதுக்கப்புறம் நான் பன்னீர் பட்டர் மசாலா, ஹாட் அண்ட் சோர் சூப்பு, சில்லி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுங்க அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சாப்பிட்டுங்க நேராக ரூமுக்கு போயிட்டோங்க. நாளைக்கு என்னென்ன பண்ணோங்கிறது டே 2 வந்து பார்ட் 2 வீடியோவில் போடுறோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. சரிங்க, எங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிஞ்சு நல்ல பயணம் தொடரும். நன்றி.